காயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வென் காயின் ஸ்டார்டட். எப்போ அந்த காயின் வருது சர்க்குலேஷனுக்கு உலகத்தில் மனித குலத்துக்கு எப்போ காயின் வருது அப்படின்னு ஒரு இதை பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம்னா ஆதி காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து வேட்டையாடி இருந்தாங்க. அதுக்கு பிறகு விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க. வேட்டையாடும் விவசாயம் செய்யும் போது முதல்ல கல்லை கொண்டு செஞ்சாங்க. அடுத்து வந்து உலகங்களுடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான நம்ம வாழ்வியலுக்கு தேவையான பொருள்களை இரும்பில் மெட்டலில் செய்ய ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் வந்து இது எல்லாம் மாறி ஒரு பார்ட்டர் சிஸ்டம், அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கும் மக்களிடையே பொருளை கொடுத்து வாங்குது. ஸோ அது வந்து இன்னும் இந்த அளவுலையும் உலக நாடுகளில் இருக்குது பார்ட்டர் சிஸ்டம். நம்ம இல்லைன்னு நினைப்போம், அது இந்த அளவுலையும் ஒரு நம்ம இப்போ முன்னாடிலாம் வந்து ரஷ்யாவுக்கு ஆயில் கொடுப்பாரு நமக்கு. நம்ம வந்து ஏதாவது அவங்களுக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கிறாரு. மணி வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு பார்ட்டர் சிஸ்டம், இது நீ கூட இது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் லெவலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுதான் முதல்ல இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது என்ன கொண்டு வந்தாங்க, உலகளாவில் வந்து ஒரு வேல்யூபிள் காயினை வந்து யூஸ் பண்ணோம்னா அதை வச்சு ஒரு இவ்வளவுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு இடையில வந்து எடைகள் எவ்வளவு வெயிட்டு இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் மாறி காயினுடைய இது வந்து யூஸுக்கு வந்துச்சு. அப்போ முதல்ல வந்து கோல்டு தான் மெயினாக வந்து மக்களை இது பண்ணுச்சு. அது வந்து அதிக அளவில் பொருளை வாங்குறதுக்குரிய பொருளாகவும் அதுக்கு கீழே இருக்கிற சில்வர் வந்து அதோட கொஞ்சம் கம்மி. அடுத்து வந்து சாதாரணமாக கிடைச்ச காப்பர் தாமிரம் வந்து ரொம்ப, அதாவது தினப்பழக்கத்துக்குரிய காயினாகவும் பொருளில் வந்து மாற்றம் அடைஞ்சிது. இது வெவ்வேறு நாடுகளில் வந்து இந்த பழக்கம் வந்துச்சு. முதல்ல வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா ஸ்பெயினில் உள்ள காயின்ஸ் தான் கோல்டு ஸ்டாண்டர்ட். அதுதான் உலகத்திலே கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குச்சு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பேர் தாலர் அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் மற்ற நாடு போனாலுமே இந்த டாலர் வச்சு தான் பின்னாடி வந்து அமெரிக்கன் டாலர் உருவாக்குது. டாலர்லேருந்து டாலரை உருவாக்குது. ஸோ இந்த சூழ்நிலை மாறும்போது பின்னாடி வர்ற காயினேஜ்லாம் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக வருது. இந்திய நாட்டிலையுமே வந்து வெவ்வேறு டைனஸ்டிஸ் காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக அந்த மௌரிய பேரரசு இந்த காயின்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போவும் ஆளுநர் ஆட்சியில் வந்து காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப ரேர். அப்புறம் குப்தாஸ் காலத்தில் உள்ள காயின்ஸ் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கோல்டு பியூட்டிஃபுல் குப்தா காயின்ஸில் வந்து சில்வர், காப்பர் இதுன்னு பீரியட் உள்ள காயின்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு முகலாயர் ஆட்சியில் வந்து எல்லாம் அதில் விதவிதமாக கோல்டு, சில்வர் எல்லாமே உபயோகிச்சிருக்காங்க. ஆனால் பின்காலத்தில் வரத்துல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில இது வந்து தனித்துவம் பெறுது, சரியா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அக்பருடைய ஆட்சி காலத்தில் வந்து அவர் வந்து முகலாயர்கள் வந்து பொதுவாக வந்து உருவத்தை வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனாலுமே சில மன்னர்கள் வந்து அதை வந்து பெருசாக இது பண்ணியிருக்காங்க. அக்பருடைய ஆட்சி காலத்தில் வந்து அவர் வந்து ஒரு செட் ஆஃப் கோல்டு காயின், அது என்னென்னா ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு. அந்த காயின்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ், உலகம் பூரா ஃபேமஸ் அந்த காயின், சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து அந்த இது இருக்கும், அதாவது சொல்லுவோம்ல மேஷம், ரிஷபம், அந்த மாதிரி எல்லா இதுவும் இருந்துட்டு வரும். ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ இது வந்து அதை பார்த்த உடனே அக்பர் பீரியடு அப்படின்னு அடித்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. இல்லாட்டா பொதுவாக மற்ற காயின்ஸில் என்ன இருக்கும், களிமா இருக்கும். களிமானா அந்த மக்கள் வந்து அந்த குரானில் உள்ள அந்த வார்த்தையை தான் களிமாம்பாங்க. ஸோ அதை வந்து
இதுதான் பொதுவாக இருக்கும். அது வந்து எல்லாரும் அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அது வாசிக்க தெரிஞ்சவங்க மட்டுங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து அந்த மன்னர்கள் பேரை வாசித்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த லட்சினை வந்து அந்த இது வந்து இட் டிஃபர். இது வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு நாடு வந்து சில இதை ரொம்ப கார்னர்ஸ்டோன் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தோம்னா நமது சுதந்திர போராட்டம், அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கிறது, காயின்ஸு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் வந்து முதல்ல எலிசபெத் அம்மா வர்றாங்க. எலிசபெத் அம்மா வரும்போது ஷி பவரில் எடுக்கும்போது, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து அவங்க வந்து ஆட்சியை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் வந்து சாரி எலிசபெத் இல்லை, விக்டோரியா, குவீன் விக்டோரியா. ஸோ விக்டோரியா வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த அந்த அம்மா வந்து ஒரு இளம் ராணி. ஸோ அவங்களுடைய கொண்ட இதை வச்சுட்டு மக்களுடைய பெருசாக ஒரு மாற்றம் தெரியலை. ஸோ அதை குவீனை ஏற்றிக்கிட்டாங்க. பின்னாடி வந்து அந்த அம்மா வயசு ஆக அதில் கிரீடம் வச்சாங்க. அதெல்லாம் வந்துச்சு, மாற்றங்கள் வந்துச்சு. அதெல்லாம் மக்கள் ஈஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து அவங்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து 1900 வந்து எட்வர்ட் 7 வந்து ஆட்சிக்கு வர்றாரு. எட்வர்ட் 7 ஆட்சிக்கு வரும்போது என்ன சிஸ்டம் என்ன வருதுன்னா, இந்த எட்வர்டு வந்து 10 வருஷம் தான் ஆடுறாரு. ஆனால் வந்து வந்த உடனே அவர் டைம் வந்து ரொம்ப அன்பாப்புலர் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் மெயினாக வந்து மெயின் காயின்ஸில் வந்து ஒரு மன்னர்னா அதுக்கு இருக்கிற தோரணை வந்து அந்த உடம்புல இது இருக்கணும், ராஜ கம்பீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள்கிட்ட ரொம்ப பொதுவாக அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி மக்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படி ஒரு இது போச்சு. ஸோ அது என்ன செஞ்சாங்க, அது ஒரே ஒரு காயினில் மட்டும் அவங்க வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில். ஸோ அது வந்து ஒரு அணா காயினில் மட்டும் எட்வர்ட் 7 வந்து க்ரௌன் வச்சிருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் இதே இதை வந்து பிரிட்டனில் வந்து அவருடைய இது வந்து அந்த க்ரௌன் இல்லாமல் தான் இருக்கும். அவருடைய இதில் வந்து க்ரௌன் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்த மாற்றங்கள் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் பிரபலிச்சு. எஸ்பெஷலி சிங்கப்பூர், மலேசியா, இந்த காயின்ஸ்லாம் எட்வர்டு வந்து க்ரௌனோட தான் இருப்பார். ஸோ இந்த மாற்றம் வந்துருச்சு. அவங்க இதில் வந்து எப்பயுமே அந்த மொட்டத்தலை ராசா அப்படின்னாங்க. நம்ம வழக்கத்தில் சொல்லும்போது மொட்டத்தலை ராசா அப்படின்னாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து அது க்ரௌன் வச்சு எல்லா நாடுகளுக்கும் அந்த அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள ஹாங்காங்கு இதிலெல்லாம் வந்து எட்வர்ட் வந்து க்ரௌனோட தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சு. ஆனால் சிலோனில் அப்படி இல்லை. சிலோன்லேயுமே அந்த மொட்டத்தலை ராஜாவுடைய இதுதான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு அடுத்து வந்து ஜார்ஜ் 5 வர்றார். ஜார்ஜ் 5 வரும்போது அந்த ஒரு சில்வர் காயின் கட் பண்ணுறாங்க 1919. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்காச்சு. சரியா? அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வரும்போது வந்து அந்த காயினை வந்து அந்த எலெக்ஷனு அந்த பெல்ட் போட்டிருப்பாரு அந்த கிங்கு மேட்ச் பண்ணுறதுக்கு. அதில் வந்து யானை படம் இருக்கும். அந்த போடும்போது அந்த யானை படத்தை வந்து கொஞ்சம் மாறுதலாக வந்து அது பிக் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் மக்களுடைய அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்டல் லெவலில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காயின் வேண்டான்னு சொல்லிட்டு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காயினை சில்வர் தானே, அதனால அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன கவர்மெண்ட்டுக்கு லாஸ்னால் நிறைய காயின் சர்க்குலேஷன் போனதுனால அந்த கவர்மெண்ட் வந்து அதை திருத்தினாப்புல பின்னாடி. ஸோ அதில் வந்து லேட்டரான் வந்து மாறுதல் அடுத்த வருஷத்துலேருந்து மாறுதல் வந்துச்சு. அந்த லெவனில் உள்ள அந்த பண்ணி மாதிரி உள்ள இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. பிக் காயின், அது பேரே பிக் காயின், பிக் ருபின்னு பேர். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி அந்த அவர் முடிவு போகும்போது அந்த காலகட்டத்தில் காயின்ஸு வந்து விதவிதமான ஸ்டைலில் போட்டாங்க. ஆனால் வந்து எல்லாமே வந்து சின்னது பூரா வந்து காப்பரில் இருக்கும்.
என்ன அந்த இதுக்கு பிறகு அதாவது 25, 50, ₹1 வரைக்கும் சில்வரில் இருக்கும். 2 அணா வரைக்கும் சில்வரில் இருக்கும். அதாவது இது எந்த இதுலேருந்து வருதுன்னா விக்டோரியாவிலேருந்து இது வரைக்கும் வருது. விக்டோரியாவிலேருந்து ஜார்ஜ் 6 5 வரைக்கும் வருது. 5 வரைக்கும் வருது. 6th இல்லை. ஸோ 5 வரைக்கும் அந்த 2 அணா காயின் வருது. குட்டியோண்டி காயின் சில்வர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா பார்க்குறது. ஸோ இந்த மாற்றம் வந்து அக்செப்ட் பண்ணாலும் ஒரே ஒரு வட்டம் மட்டும் என்ன செய்யாங்க, அந்த 2 அணா 4 அணா 8 அணாவுக்கு வந்து ஜார்ஜ் 5 பீரியடில் வந்து ஒரு மெட்டலில் அதாவது குரோமில் வந்து 10 இது உள்ள மாதிரி 10 நம்ம 10 பைசா காயின் மாதிரி ஒரு 4 அணா காயினும் 8 அணா காயினும் மீன் பண்ணுறாங்க. அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த காயின் அப்படின்ட்டு. ஏற்கனவே சர்க்குலேஷன் உள்ள சில்வர் காயின்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் மாற்றி பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அந்த 4 அணாங்கிறது அப்போ வந்து இட் இஸ் ₹1/4. 4 அணாங்கிறது ₹1/4. 8 அணாஸ்ங்கிறது ₹1/2. சரிங்களா? ஸோ இது ஒரு மாற்றம். ஹிஸ்டாரிக்கலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. மக்கள் இப்படிலாம் காயின் யூஸ் பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ் பிறகு இந்தியன்ஸ் இது வரும்போது நிறைய நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணி நம்ம இதில் கொண்டு வந்தாங்க, காயின்ஸ் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ வந்து அதே மாதிரி சிலோனில் பார்த்தோம்னா முதல்ல இட் இஸ் செட் டு பி குயின்ஸ் காலனி அப்படின்னு சிலோனை சொன்னாங்க. அப்போ அந்த முதல்ல காயின் அடிக்கும்போது விக்டோரியா பீரியடில் குட்டியோண்டி காயின் அதில் வந்து நார்மலாக வந்து சிலோனுக்கு போடும்போது சதம் அப்படின்னு போட்டுக்கும், அல்லாட்டா பெண்ணின்னு போட்டுக்கும். ஆமாம், சதம் அல்ல பெண்ணி. இங்கே தமிழில் வந்து சதம்னு போட்டுக்கும், இல்லாட்டா பெண்ணின்னு போட்டுக்கும். ஆனால் சிலோனில் மட்டும் என்ன செஞ்சாங்க, அந்த பிரிட்டிஷோட இதையே கொண்டு வந்து 1 pence ஆமாம் ½ pence அப்படின்னு அந்த காயின்ஸ் வந்து அபூர்வம். சரியா? ஸோ அதுவும் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ரேர் காயின், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம ஜார்ஜ் 5 பார்த்துட்டோம். ஜார்ஜ் 6 வரும்போது அதில் வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் காயின் வரும் 11. அதுக்கு பிறகு வந்து காயின். அடுத்து வந்து ஜார்ஜ் 6 வரும்போது இது வந்து 40s வந்துருச்சு. அந்த 40 வரும்போது உலக யுத்தத்தோட நெருக்கி நம்ம வந்துட்டோம். இல்லை, அந்த தொடக்கத்தில் வந்து மாற்றி மாறுறது எப்போ வருதுன்னா 36 38 அந்த இல்லை 36ல் மாற்றம் வரும்போது 36 வருது. ஆமாம், ஆமாம். அது வந்து 38 39ல் வந்து சில்வர் காயின்ஸ் அடிக்கிறாங்க. அதில் அந்த 2 காயினுமே ஜஸ்ட் பிகம் வெரி வேல்யூபிள். ஏன்னா பின்காலத்தில் வந்து 6th அதுக்கு பிறகு அந்த 40s பிறகு வந்து சில்வர் வேல்யூ வந்து ரொம்ப கூடிடுது. அதனால் கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது, சில்வர் காயின் அடித்தாலுமே பொதுவாக வந்து அதில் வந்து ½ சில்வர் காயின் தான் கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு. ½ சில்வர் காயின் அந்த 40s பிறகு. ஸோ அந்த 40s வரைக்கும் உள்ள சில்வர் காயின் வந்து ரொம்ப வேல்யூபிளாக ஆச்சு, கலெக்ஷனுக்கு ரொம்ப பிராண்டட் மெட்டீரியல் ஆச்சு. அதில் 39 வந்து இட் இஸ் மோர் தேன் lakh ரூபி. அந்த 1939ல் உள்ள காயினில் ஒன் ரூபி காயின் மோர் தேன் லேக்ஸ் மாதிரி வரும். இல்லை மொட்டத்தலை கிடையாது, கிரவுண்டு. ஸோ அது வந்து மோர் தேன் லேக். அதாவது நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ கரண்ட் வேல்யூ தெரியாது, கார்த்திகேயன் சாருக்கு தான் தெரியும். சரியா? அது வேற, அது ஃபேக்கு சார். நீங்கள் சார் தயவு செய்து அதெல்லாம் சொல்லாதீங்க. சரியா? நம்ம வந்து ஜெனுவினிட்டியை பேசுகிறோம். தயவு செய்து சைனாவை பற்றி பேசிட்டு இருக்காரு. சரியா? ஸோ அந்த 39ல் வந்து அந்த காயின் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து எல்லாம் சில்வர் தான் அடிக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து 1947ல் சுதந்திரம் அடையும் போது
அதுக்குள்ள அவன் என்ன செஞ்சுட்டான், அந்த சில்வர் பூராத்தையும் எடுத்துட்டு தெரியுது அந்த 44 வரும்போது. 39 புழக்கத்துல இருந்தது இல்ல, 50 வரைக்கும் இருந்தது. இல்ல சார், இல்ல சார், இல்ல, சாரி, இல்லையே. இல்ல நான் சொல்றேன், நான் விவரம் சொல்றேன். அதாவது அந்த 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 காயின் வந்து 40ல் வந்து சில்வர் காயின் அடிக்கிறத விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆஃப் சில்வர் தான். அதாவது 43 வரைக்கும் ஆஃப் சில்வர் தான். ஆனால் இந்த 44 அதுக்கு பிறகு இந்த வேர்ல்டு வார் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர்ல்டு வார் வர ஆரம்பிச்ச உடனே அந்த 44ஓட சில்வர் காயின் அடிச்சுட்டு 5, 6, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்தியா வந்து வி கேனாட் நோ மோர் கண்ட்ரோல் அப்படிங்கிறனால வெறும் குரோம்ல வந்து காயின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புலி வச்சுட்டு முன்னாடி வந்து கிங்கோட ஹெட்டை வச்சுட்டு ராஜா, அதாவது ஒரு தலை மட்டும் இருக்கிற மாதிரி கிங்கில் வச்சுட்டு புலியை வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. லயன் வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது முடியும் போது வந்து இந்தியா முடியும் போது நோ மோர் சில்வர் காயின்ஸ். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரும்போது சில்வர் காயின் கிடையாது. பிரிட்டன் ஆட்சியில் வந்து சில்வர் காயின் கிடையாது, குரோம் காயின் தான் அப்போ பழக்கத்தில் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் டெப்ளீட்டட். இந்தியா வந்து காயின் சிஸ்டத்தில் டெப்ளீட் ஆகி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதே அனா சிஸ்டம் தான். அதாவது அனா சிஸ்டம் வந்து எப்படி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 16 அணா வந்து ₹1, 8 அணா 50 பைசா, ½ ரூபி, 50 பைசா சொல்லக்கூடாது, அது பின்னாடி சொல்கிறேன் அந்த கதையை. இன்ட்ரெஸ்டிங் சார். அந்த 8 அணா, அந்த 8 அணாங்கிறது வந்து ½ ரூபி, 4 அணாஸுங்கிறது வந்து குவார்ட்டர் ரூபி. சரி, அது கீழெல்லாம் வந்து காயின்ஸ் தான், அதாவது பைசா என்ன. அப்புறம் கீழே வந்து அதுக்கு துட்டு சல்லி, அதுக்கு கீழே சல்லி. ஸோ அப்படி தான் இருந்திருக்கு இந்த காயின் சிஸ்டம், அணா பைசா காசு. ஆனால் அந்த பீரியட் முடிஞ்சு, பிரிட்டிஷ் காயின் முடிஞ்சு, இந்தியா வந்து அதே சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுது. 1 பைசா காசு அப்படின்னு குதிரை பின்னாடி படம் போட்டு, அதுதான் வந்து அதையும் உடனே வரல. எப்போ ஆட்சி மாறுதுன்னா 1056ல் அந்த தீர்மானம் போடுறாங்க, காயின் ஷிப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அந்த காயின் ஷிப் பண்ணி வந்து 1957, 58ல் வந்து 57ல் வந்து அந்த மாற்றம் வருது. ஸோ அது வந்து டெசிமலுக்கு மாற்றுறாங்க. அது வரைக்கும் இது வந்து அணா பைசாவாக தான் போயிட்டுருக்கு. டெசிமலுக்கு மாற்றும் போது ஒரு பெரிய மாற்றம் வருது. சரிங்களா? அப்போ வந்து எல்லா உலக அளவில் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வருது அந்த அந்த மாற்றம். அதாவது சுதந்திரம் அடைஞ்ச உடனே இது நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற கஷ்டம், அந்த மானிட்டரி சிஸ்டம் சொல்லிட்டு மெட்ரிக் சிஸ்டம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய சிஸ்டம்ஸ் கண்ட்ரிஸ் வந்து ஈவன் இந்த பிரிட்டிஷ் ரூல்லையே மெட்ரிக் சிஸ்டத்துலேயே இருக்காங்க. யாரெல்லாம் சொல்லிடுறேன் நான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியா காலத்தில் இருந்தே அது வந்து மெட்ரிக் சிஸ்டம் தான். 50 சென்ட்ஸு அப்படின்னு தான் வருமே ஒழிய நத்திங் டிஃப்ரெண்ட். 1 சென்ட்டு, 10 சென்ட்ஸு, 25 சென்ட்ஸ், 20 சென்ட்ஸு, 50 சென்ட்ஸு அப்படின்னு போகும். சரிங்களா? ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து டெசிமலுக்கு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து அது மெட்ரிக் சிஸ்டனுக்கு போகணும் கம்பல்ஷன் இருந்துச்சுல, அதே மாதிரி பிரிட்டனுக்கும் அதே கம்பல்ஷன் வந்துச்சு. ஸோ அவங்க எப்போ மாறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1971ல் அந்த அவங்க உள்ளது இம்பீரியல் காயின் சிஸ்டம்னு பேர். அவங்களுக்கு பழைய காயின் சிஸ்டம் பேர் இம்பீரியல் காயின் சிஸ்டம். அது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா அது பேஸ்ட் ஆன் பென்ஸ். அப்புறம் 12 பென்ஸ் வந்து ஒரு ஷில்லிங், 20 ஷில்லிங் வந்து ஒரு பவுண்ட் ஸ்டெர்லிங். ஸோ இதுதான் அவங்களுடைய இம்பீரியல் சிஸ்டம் காயின். சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா அடுத்த காலத்தில் வந்து நான் சொன்ன 1971ல் இந்த சிஸ்டம் மாறி அவங்களும் மெட்ரிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இப்போ உலகளாவே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கண்ட்ரிலையும் அந்த காம்ப்ளிகேஷன் சிஸ்டமே கிடையாது. அதாவது மெட்ரிக் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவில் அக்செப்ட் பண்ணிவிட்டு
அந்த காயினேஜ் சிஸ்டம் வந்துச்சு. லாஸ்ட் சேஞ்ச் அது வந்து பிரிட்டிஷ் எம்பையர் தான். அது பிரிட்டனில் தான் அந்த மாற்றம் வருது. ஆனால் அதுலேருந்து சுதந்திரம் அடைஞ்ச முக்கால்வாசி கண்ட்ரிஸ் வந்து உடனே அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அவங்களும் டெசிமலில் இருக்காங்க. அந்த டெசிமல் சிஸ்டத்தை இதில் இருந்துட்டு அப்புறம் தான் இதுக்கு மாறுறாங்க, நம்ம மெட்ரிக் சிஸ்டத்துக்கு மாறுறாங்க. ஸோ வந்து அது ஒரு நல்ல மாற்றம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேர்ல்டு வாரை பற்றி காயின்ஸ் இதில் வந்து வேர்ல்டு வாரை பற்றி கட்டாயம் நம்ம பேசி ஆகணும். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா, இந்தியன் காயினில், பிரிட்டிஷ் காயினில், உலகளாவிய காயின்ஸில் வந்து அது நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது வரைக்கும் வந்து உலகளவில் வந்து சில்வர் வாஷ் நான் சொன்னல 1940 அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அது உலகளாவிய சில்வருடைய பழக்கத்தை வந்து குறைச்சிச்சு. ஏன்னா அது வந்து அந்த சில்வரோட டிமாண்டு கூடி போச்சு, பொருள்கள் செய்ய மற்ற யூஸ்க்கு இது கூடி போனதுனால காயினேஜில் வந்து சில்வர் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியாமல் தே வென்ட் பேக் டு ஆஃப் சில்வர். அப்புறம் வந்து குரோமும் இதுவும் சில்வர் இது காப்பர் மிக்ஸ் பண்ணி யூஎஸ்லாம் அப்படி தான் வந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இதில். அப்போ அமெரிக்காவில் வந்து என்ன செய்கிறாங்க, அது வரைக்கும் அந்த பென்ஸுங்கிறது அந்த ஆப்ரஹாம் லிங்கன் படம், அது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வெவ்வேறு பென்ஸ்லாம் இருந்துருக்கு, காலகட்டம் மாறிக்கிட்டே வந்துருக்கு. அதாவது ஒரு ஆனால் அந்த கடைசி வந்து ஆப்ரஹாம் லிங்கன் இதில் வந்து வீட் பென்னி அப்படிம்பாங்க. அந்த பென் அந்த மினிமம் வந்து வீட் பென்னின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சென்ட் அமெரிக்கன் இதில் வந்து சென்ட் தான், அதுதான் மினிமம் இது. சரிங்களா? அந்த ஒரு 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 பைசா மாதிரி அங்கே வந்து ஒரு சென்ட் காயின், அது வந்து வீட் பண்ணி ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அந்த 1944 வந்து அந்த வேர்ல்டு வார் ப்ராப்ளத்தினால என்ன ஆகுது, அவங்களோட காப்பர் வந்து அதை வந்து இந்த உலோகம் செய்கிறதுக்கு, அந்த கன் கேட்ரேட் செய்கிறதுக்கு, அது மாதிரி நிறைய தேவைகள் இருந்தனால என்ன ஆயிடுச்சு, அவங்களால இதுக்கு காயினேஜ்க்கு வந்து ஸ்டீலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு 1944 அந்த ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து ஸ்டீல் பென்னி ஆர் ஸ்டீல் சென்ட்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில், அப்படி ஆச்சு ஒரு. ஆனால் மக்கள் விரும்பலை, அது நெகட்டிவாக ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா இப்படி கவர்மெண்ட் அடிச்சிருச்சு, இதுக்கு அடிச்சு ஆப்ரஹாம் லிங்கன். ஆனால் கலெக்டர்ஸ்ல அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு வித்தியாசம் இப்போ வந்து அதில் அந்த காலேஜில் வந்துச்சு. சரியா? ஸோ அதிலே இன்னொரு வித்தியாசம் பாருங்க. ஸோ அந்த ஒரே வருஷத்தில் ரிவர்ட் பேக் டு இது பிரான்ஸுக்கு மாறி, பிரான்ஸு காப்பருக்கு நிறைய கண்ட்ரீஸில் அந்த மாற்றம் வந்திருக்கு. பிரான்ஸுங்கிறது வந்து இது தானே, அலாய் தானே, இட்ஸ் அலாய் வித் லெஸ் காப்பர் யூட்டிலைசேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வருது காயினேஜ் யூனிட்ல. இந்த அந்த பண்ண பிளான்ஸை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அந்த வேர்ல்டு வாரில் வந்து அமெரிக்கா போய் என்ன செய்யுது, ஜெர்மன் இந்த ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஆக்சிஸ் கண்ட்ரி ஹிஸ்ட்ரி படித்தா தான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் இருக்குது ஜெர்மன், அடுத்து பார்த்தோம்னா இட்டாலி, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஜப்பான். இந்த மூணுமே வந்து சேர்ந்துக்கிட்டு உலக நாடுகளை புறாத்தையும் வார் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஸ் கண்ட்ரிஸ்ன்றது. அடுத்து அதுக்கு எதிர்த்து போயிட்டவங்க அலைஸ்னா கூட்டாளிகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். சரியா? ஸோ அந்த எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ் அதில் வந்து அமெரிக்கா வந்து இடையில வந்து நியூட்ரலாக இருந்துச்சு. ஆனால் அந்த போர் வந்து என்ன செஞ்சிச்சு, ஜாப்பனீஸ் வந்து பேர்ல் ஹார்பரில் குண்டு போட்ட உடனே அது இட் வாஸ் ஃபோர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த வேர்ல்டு வார். ஸோ வேர்ல்டு வாரில் அவங்க போய் உள்ளே நுழைஞ்சு யூரோப்பில் போய் எல்லா கண்ட்ரிஸையும் லிபரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைடில் இருந்து ரஷ்யா வந்து அங்கிட்டு இருந்து படையெடுத்து வருது. ஸோ வந்து ஜெர்மனியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஜெர்மனியை ரெண்டாக பிரித்து ஈஸ்ட் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் வரைக்கும் அது பிரிச்சு ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ அந்த 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 பிரிக்கிற வரைக்கும் பெல்ஜியத்தை அவங்க தான் லிபரேட் பண்ணுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பர்டிகுலர் பெல்ஜியம் கண்ட்ரியில் வந்து அங்கே வந்து மெட்டல்லாம் ஒரு காசு இல்லை, வெறும் இது பண்ணணும். அவன் தான் யூஎஸ் தான் பிடிச்சி வச்சுருக்கான், யூஎஸ் தான் லிபரேட் பண்ணியிருக்கான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் யூஎஸ் லிபரேட் பண்ணியிருக்காங்க, பிலிப்பைன்ஸ் வரைக்கும் லிபரேட் பண்ணியிருக்கான். சரியா? ஸோ இதுலாம் யூஎஸ்க்கு வந்து காயின்ஸு ஸ்டாம்ப்ஸை வெளியிட்டிருக்காங்க. காயின்ஸை இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ்.
நமக்கு அவங்க வந்து நியோ காலனிசம், அதை நம்ம சொல்கிறதா இருந்தால் நியோ காலனிசம். ஒரு காலனிசம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பானிஷ் ரூலில் இருந்துச்சு, இது பிலிப்பைன்ஸ்லாம். அதை மாற்றி இந்த வேர்ல்டு வார் பிறகு இது யூஎஸ் வந்துருச்சு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் வந்து தே கேவ் ஃப்ரீடம் டு பிலிப்பைன்ஸ் அப்படின்லாம் மாறுது. ஸோ இந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் காயின்ஸ் தான் அந்த பிலிப்பைன்ஸ்க்காக அடித்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அதே மாதிரி தான் பெல்ஜியத்தில் வந்து இந்த காயின் தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காயினுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை கேட்டாங்க. அப்போ இந்த நான் சொன்னல அந்த ஸ்டீல் பென்னி, இந்த ஸ்டீல் பென்னி வந்து அந்த பிரான்ஸ் அடுத்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிலடெல்பியா மின்ட்டில் வந்து அடிக்க சொன்னதை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே பெல்ஜியம் காயினுக்கு 2 ஃப்ராங்க் காயினை வந்து அந்த அந்த காயினில் அந்த அந்த பிளாங்க் இருக்குல்ல, அது பிளாங்க்குங்கிறது வந்து பொதுவாக பிளாங்க்னா என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த பிளாங்க்ங்கிறது வந்து ஒரு காயினேஜ் அதை அடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த மெட்டல், ரவுண்ட் மெட்டல், அதில் தான் அந்த காயினுடைய இதை அடிப்பாங்க, அந்த ஸ்டீல் அடிப்பாங்க. ஸோ அந்த பிளாங்க்கு வந்து அந்த 2 ஃப்ராங்க் பெல்ஜியத்தோட 2 ஃப்ராங்க் இதை வந்து யூஎஸில் வந்து அந்த ஸ்டீல் பென்னியோட மிச்சம் இருந்த பிளாங்க்ஸை வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு, சரியா. ஆனால் கொஞ்சம் இது வந்து வேறு பிளாங்க்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால சில இது வந்து இந்த வெயிட் வந்து இதோட மேட்ச் ஆகும், எது நம்ம ஸ்டீல் பென்னியோட மேட்ச் ஆகும். கொஞ்சம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அந்த 2 ஃப்ராங்க் இது வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இதை வந்து ஸோ இந்த மாதிரி இந்த காயினேஜ் யூசேஜில் அது பிறகு வந்து எல்லாம் இண்டிபெண்ட் நேஷன்ஸ் தான். இப்போ நம்மளுமே பார்த்தோம்னா நமக்குமே நிறைய காயினேஜ் தட்டுப்பாடு வந்துச்சு இந்தியாவில். அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த காயினேஜுக்காக என்ன செஞ்சோம், வெவ்வேறு நாடுகள், ஆமாம் வேறு கண்ட்ரிகளில் வந்து ஆமாம் ஸோ போய் நம்ம காயினேஜ் அடிக்க சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட் காயின்ஸில். ஸோ வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸே வந்து வெவ்வேறு வெளிநாடு மின்ட்டில் போய் அடிச்சிருக்கோம். ஆனால் இது இப்போ தான் வந்திருக்கா இந்தியாவில்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கு. அது எப்படின்னா அது ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். அதாவது இந்த புதுக்கோட்டை மன்னர்கள் ஆட்சி காலத்தில் வந்து அந்த நார்மலாக அவங்க பழக்கத்தில் உள்ள காயின்ஸ் வந்து பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் தான் ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் டெசிமல்ஸ் வரும்போது அந்த சின்ன அந்த அம்மன் காசு வந்து முன்னாடி வந்து ஹேண்ட் ஸ்டெட் காயினாக தான் இருந்துச்சு. அந்த ஹேண்ட் ஸ்டெட் காயின்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள். ஆனால் லேட்டர் ஆன் வந்து பிர்மிங்ஹாம் மின்ட்டில், அதாவது பிரிட்டிஷோட பிர்மிங்ஹாம் மின்ட்டில் வந்து அந்த காயின்ஸை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அந்த அம்மன் காசு வந்து அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பின்னாடி வந்து தெலுங்கு லெட்டர் இருக்கும், முன்னாடி வந்து அந்த அம்மா அந்த அந்த காயினேஜ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த காயின் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி திருவாங்கூர் மன்னருமே வந்து அந்த திருவாங்கூர் மன்னர் காயின்லையுமே அந்த அந்த கடைசி வந்து சின்னோண்டி காயின் இருக்கும். அதில் வந்து மலையாள எழுத்து இருக்கும், இந்த ஒன் செல்லிங்கிற மாதிரி. அதையுமே பார்த்தீங்கன்னா பிர்மிங்ஹாம் மின்ட்டில் தான் அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எது வேல்யூ அதிகம் சார்? எது சார்? அம்மன் காசு வந்து இங்கே லோக்கல் இல்லை, அதுவுமே சொல்கிறேன். அடுத்து வந்து அங்கே மட்டும்தானே அடித்தாங்க அப்படின்னா இல்லை, அந்த காலப்போக்கில் அடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பிர்மிங்ஹாம் அடித்தது போக கொஞ்சம் தான் வந்து, ஆனால் அளவு மாற்றாமல் அதே வெயிட்டில் வந்து கல்கத்தா மின்ட்லேயும் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பிர்மிங்ஹாம் மின்ட்டில் தான் அடித்தாங்கன்னு நினைக்கக்கூடாது, அது ரெண்டாக இருக்குது. ஆனால் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியல, இது கல்கத்தா மின்ட்லேருந்து வந்தது, இது பிர்மிங்ஹாம் மின்ட்லேருந்து வந்தது அப்படின்னு நம்மளால் வேறுபடுத்தி பார்க்க முடியல. பட் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இது. ஸோ இது மாதிரி நிறைய அளவில் மாற்றம் வந்திருக்கு. இதுதான் அந்த காயின் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாருங்க. இது வந்து நான் இன்னைக்கு இதோட முடிச்சுட்டேன். ஆனால் இதில் வந்து இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த டைம் கொடுக்கல, என் மனசில் என்னென்னலாம் இருந்துச்சோ கடற்கரை வந்துருச்சு. சரி இவ்வளோ தான், சரிங்களா? ஸோ இன்னொரு நாளைக்கு எனக்கு டைம் இருந்தால் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைம், ஆமாம் இன்னொரு நாளைக்கு நான் ஆமாம்